ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. இவ்வளோக்குள்ளே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி வாங்க, இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஹேஷ்டேக் போட்டு எப்படி நம்ம போஸ்ட்டை வைரல் ஆக்குறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம பேஜில் ரீசெண்டாக போட்ட போஸ்ட்டு. இதுக்கு 5,16,000 ரீச் ஆகிருக்கு, 38,000 லைக்ஸ் வந்திருக்கு. 99% இதை நம்ம ஃபாலோவே பண்ணல யாருமே இந்த பேஜை, இருந்தாலும் ரீச் ஆகிருக்கு. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேஷ்டேக்ஸ் தான் காரணம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் உள்ள எல்லா போஸ்ட்டும் நான் ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆன போஸ்ட்டு தான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹேஷ்டேக் தான். அந்த ஹேஷ்டேக் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். நீங்கள் எப்போவுமே ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுறவராக இருந்தனா ஒரு போஸ்ட்டாவது எப்படியாவது ரீச் ஆகிருக்கும். அந்த போஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள். அதில் ஏதாவது ஒரே ஒரு ஹேஷ்டேக்னால தான் அந்த போஸ்ட் ரீச் ஆகிருக்கும். அந்த ஹேஷ்டேக்கை கண்டுபிடிங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்டா வாங்கல. இப்போ பார்ப்போம். இப்போ இந்த போஸ்ட்டோட இன்சைட்ஸை பார்த்தீங்கன்னா 35,000 பேருக்கு ரீச் ஆகிருக்கு. ஹேஷ்டேக்கில் 3/4 பேர் ரீச் ஆகிருக்கு. இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம டைம் இருக்கிறப்போ ரீச் ஆன போஸ்ட்டை பாருங்கள். இப்போ ஒவ்வொரு ஹேஷ்டேக்கையும் செக் பண்ணுங்கள். நம்ம போஸ்ட் ரீச் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஹேஷ்டேக்கையும் தொடுங்க. அந்த தொடும்போது அதுக்குன்னு ஒரு தனியாக அதில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் ஃபோட்டோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹேஷ்டேக் மூலியமாக தான் உங்கள் போஸ்ட் ரீச் ஆகிருக்கு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் எனக்கு ரீச் ஆகலை. இப்போ நான் இன்னொரு ஹேஷ்டேக்கை தொட்டிருக்கேன். அது அதுலேயும் எனக்கு ரீச் ஆகிருக்காது. ஆனால் எனக்கு தமிழ் பொண்ணுங்கன்னு ஒரு ஹேஷ்டேக்கு இல்லை, அதில் ரீச் ஆகிருக்கு. இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் இதில் நீங்கள் பார்க்கலாம். அதில் இருக்குது, தெரியுது பார்த்தீங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஹேஷ்டேக் மூலியமாக தான் நம்ம போஸ்ட்டே ரீச் ஆகுது. ஆனால் ஹேஷ்டேக்கை நல்லா கரெக்டாக போடுங்க. இப்போ அந்த ஹேஷ்டேக்கில் நம்ம ரீச் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஹேஷ்டேக் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருங்க. எந்த ஹேஷ்டேக் உதவலைனாலும் அந்த ஒரு ஹேஷ்டேக் நம்ம பேஜை நல்லா க்ரோத் பண்ண வைக்கும். நான் இதில் பிக்கு தான் போட்டிருக்கேன், வீடியோ போடல. பிக்குக்கு மட்டும் தான் ரீச் ஆகும், வீடியோவுக்கு ரீச் ஆகாது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு இதில் நம்ம பேஜில் போட்ட ஹேஷ்டேக் ரீச் ஆகிருக்கனால அது நமக்கு எப்போ போட்டாலும் ஓரளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டினியூஸாக அந்த ஹேஷ்டேக் போட ட்ரை பண்ணுங்கள். வீடியோவில் நான் பேஜோட இல்லைன்னா அக்கௌண்ட்டோட இன்சைட்ஸை பற்றி உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. அடுத்து ப்ரொமோஷனை பற்றியும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.